திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 2 கிலோமீட்டர் தூரம் வரிசையில் நின்று 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வார விடுமுறை ஒட்டி அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்ணாமலையார் கோவில் இன்று அதிகாலை 5 மணிக்கு ஆகமீதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலையுடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழுக்க சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு மற்றும் ராஜகோபுர வழியாக மற்றும் அம்மணியம்மன் கோபுர வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து 5 மணி நேரத்திற்கு பிறகு உண்ணாமலையுடனாக அண்ணாமலை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சனம் கோபுர வழியாக வெளியே செல்கின்றனர். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அதிக அளவு பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை கூறுவதால் அண்ணாமலையார் கோவிலில் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதும் தரிசனம் முடித்துவிட்டு கோயில் பின்புறம் உள்ள மலையை சிவனாக எண்ணி 14 கிலோமீட்டர் கிரிவலமும் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி மணிகண்டன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.